சட்டவிரோதமாக தங்கம் எடுக்கும் பணிகள் நடந்து வருகிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் தங்க படிமங்கள் இருப்பதை கண்டறிந்தனர். இங்கு தங்கம் இருப்பதை கண்டுபிடித்த பிரிட்டிஷார் இங்கு தங்க சுரங்கத்தை அமைக்க முடிவு செய்தனர். இதற்காகவே பந்தலூரில் பங்களாக்களை கட்டினர். ஆனால் தங்கம் எடுக்கும் முயற்சி அவர்களுக்கு முழு பலனை அளிக்கவில்லை. அதற்கான செலவினம் மிக அதிகமாக இருந்தது. அதனால் அத்திட்டத்தை கைவிட்டனர். இந்த மலைப்பகுதியில் இருந்து புன்னம்புலா, குண்டம்புலா என பல ஆறுகள், நிறைய சிற்றாறுகள், நீரோடைகள் உற்பத்தியாகின்றன. அவற்றில் வரும் கருப்பு மண்ணை எடுத்து சலித்து பாதரசத்தால் சுத்திகரித்து தங்கம் எடுத்து வந்தனர். ஆற்று மண்ணில் கிடைப்பது குறைந்து விட்டதால் தற்போது வெளியே மண்ணை தோண்டுகின்றனர். தற்பொழுது தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் பலரும் இந்த தொழிலில் ஈடுபடுகின்றனர். அதனால் தான் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களில் மட்டுமின்றி தனியார் வசம் உள்ள நிலங்கள், அதையொட்டியுள்ள வனப்பகுதி என எல்லா இடங்களிலும் சட்டவிரோதமாக தங்கம் எடுப்பதற்காக சுரங்க குழிகள் பரவலாக தோண்டப்படுகின்றன. சட்டவிரோதமாக தோண்டப்படும் இந்த குழிகளால் நிறைய காட்டுயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. இந்த சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்காக ட்ரோன்கள் மூலம் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். காட்டிமட்டம் என்ற பகுதியில் புதிதாக தோண்டப்பட்ட சுரங்க குழிகள், அதற்கு பயன்படுத்திய பொருட்களையும் வனத்துறையினர் எரித்து அளித்துள்ளனர். சட்டவிரோதமாக இங்கு எடுக்கப்படும் தங்கத்தை வாங்குபவர் யார், இதை பிரித்தெடுக்கும் பணியை செய்வது யார் என்ற விசாரணை நடந்து வருகிறது.